அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மண்ணின் மூன்று தன்மைகள். இந்த மூன்று தன்மைகள் மண்ணில் இருப்பதனால் என்ன பயன்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சுக்கலாம். மண்ணின் மூன்று தன்மைகள், மண்ணில் என்னென்ன தன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பௌதிகத்தன்மை, உயிரியல் தன்மை, ரசாயனத்தன்மை. இந்த பௌதிகத்தன்மையில பாத்தீங்கன்னா அம்ம வேர் மற்றும் ஜல்லி வேர்கள் அப்படிங்கிறது அதிகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அடுத்தது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மண்ணில் நீர் பிடிப்பு தன்மை அப்படிங்கிறது மண்ணுல நல்லா இருக்கணும். அடுத்தது மண்ணினுடைய ஸ்ட்ரக்சர், அதுவுமே நல்லா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மண்ணின் காற்றோட்டம் அப்படிங்கிறது மண்ணுல நல்லா இருக்கணும். அடுத்தது உயிரியல் தன்மை. உயிரியல் தன்மையில பாத்தீங்கன்னா மண்புழு மற்றும் நன்மை செய்யக்கூடிய பல கோடி நுண்ணுயிர்கள், இதுமே நம்ம உயிரியல் தன்மையில நம்ம மண்ணில் இருக்கணும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மண்புழுக்களை நம்ம கண்ணை பார்க்கலாம். இந்த நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது நம்ம கையில மண் எடுத்து ஸ்மெல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மண் மனம் அடிக்குது அப்படின்னா நம்ம மண்ணில் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமா மண்ணில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கையில மண் எடுக்கும்போது ஒரு 2 இன்ச் 3 இன்ச் நம்ம சாயில் எடுக்கும்போது நல்லா பொலப்பொலப்பா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கையில எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மண் நல்லா சாஃப்டா இருக்கும், கையில எடுத்தாலும் வரும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மண்ணில் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கணும். மண்புழுமே பாத்தீங்கன்னா ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் பார்க்கும்போது எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 மண்புழு நம்ம கையில் கிடைக்கணும். அடுத்தது ரசாயனத்தன்மை. இந்த ரசாயனத்தன்மையில பாத்தீங்கன்னா pH மண்ணின் கார அமில நிலை, EC மண்ணின் மின்சார கடத்துத்திறன், மூணாவது OC ஆர்கானிக் கார்பன், அடுத்தது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், சல்பர், அடுத்தது நுண்ணூட்ட சத்துக்கள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரசாயன தன்மையில வந்துடும். இந்த மூன்று தன்மைகள்னால மண்ணில் என்ன பயன்பாடு, இந்த மூன்று தன்மைகள் குறைபாடு மாறுபாடு ஆகும் போது என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம விவசாய கையில் இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த NPK, CMS மற்றும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இந்த மூன்று சத்துக்களையும் விவசாயிகள் எப்ப வேணா எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். இது நம்ம கடையில வாங்கி கொடுத்துக்கலாம். இல்ல நம்ம உரம், சாணி, இயற்கை உரங்கள் ஏதோ வழியில இந்த சத்துக்களை நம்ம விவசாயிகள் கொடுக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணி, நீருங்கிறது விவசாயிகள் எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம், எப்ப வேணா கொடுத்துக்கலாம், எவ்வளவு வேணா கொடுக்க முடியும். இது எல்லாம் கொடுக்கும் போதுமே எல்லா சத்துக்களும் செடிகளுக்கு கொடுத்தாச்சு, வாட்டரும் கொடுத்தாச்சு. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமே ஏன் செடிகளுக்கு நோய் பாதிப்பு அதிகமாகுது, பிளஸ் ஏன் ப்ரொடக்ஷன் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பௌதிக தன்மைக்குமே இங்க கொடுக்கக்கூடிய இந்த சத்துக்களுக்குமே தொடர்பு இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இந்த செடி வளருக்கு இந்த வேர் பகுதி முக்கியம். அது போக இந்த வேர் பகுதி கொடுக்கக்கூடிய சத்துக்களை எடுக்கக்கூடிய பகுதி. அது மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஜல்லி வேர்கள். இந்த ஜல்லி வேர்கள் எந்த அளவுக்கு அதிகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குதோ அப்பதான் அந்த செடி விவசாயி கொடுக்கக்கூடிய உரங்களை முழுமையா எடுக்க முடியும். இது ஏதாவது குறைபாடு, ரொம்ப குறைவான அளவு அல்லது நோய் பாதிப்போடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கக்கூடிய அளவு அதிகமா இருந்தாலும் இங்க எடுக்கக்கூடிய அளவு குறையும். அடுத்தது சேம் இது கொடுக்கும்போது இது மட்டும் நல்லா இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பத்தாது. இன்னொன்னு நல்லா இருக்கணும். இது என்ன நல்லா இருக்கணும்? மண்ணின் கார அமில நிலை. இந்த கார அமில நிலை சமநிலையில் இல்லாதப்போ இங்க கொடுக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையா பயிருக்கு போய் சேர்றதில்லை. அதுலயும் குறைபாடுகள் அங்க காணப்படும். அடுத்தது EC மண்ணின் மின்சார கடத்துத்திறன். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி விவசாயம் எவ்வளவு வேணா கொடுக்க முடியும். ஆனா கொடுத்தாலுமே மண்ணின் மின்சார கடத்துத்திறன் அப்படிங்கிறது அங்க சமநிலையில் இல்லைன்னா செடிக்குமே போதுமான அளவு தண்ணியுமே சப்ளை ஆகிறது இல்லை. இதனால பாத்தீங்கன்னா செடிக்கு தேவையான தண்ணி போகாதனால மேல நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறையாகும் போது அங்கு ஒளிச்சேர்க்கை நடக்கும் போது கிடைக்கக்கூடிய சுக்ரோஸினோட அளவுமே குறையும். அப்படி சுக்ரோஸினுடைய அளவு குறையும் போது பாத்தீங்கன்னா செடிக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி கம்மியாகும். தொடர்ந்து இந்த எனர்ஜி கம்மியாயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா செடி ஆட்டோமேட்டிக்கா நோய் பாதிப்புக்கு உள்ளாகும். ப்ரொடக்ஷன் முழுமையா விவசாயிக்கு கொடுக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா OC அங்கக கரிமம். இந்த அங்கக கரிமம்ங்கிறது மண்ணில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பாத்தீங்கன்னா முதல்ல 1% 2% மேல இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 0.5 கீழே போயிருச்சு. இது இல்லாதப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் மண்ணில் நிக்கிறது இல்லை, லீச் அவுட் ஆகிட்டே இருக்கும், மேல ஆவி ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் கார்பன் தொடர்ந்து குறைஞ்சிட்டு வரதுனாலதான் நமக்கு இந்த உரத்தினுடைய தேவையும் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா கொடுக்கக்கூடிய உரங்கள் மண்ணில் நிற்காம கீழே லீச் அவுட் ஆகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து விவசாயிகள் உரத்தை கொடுத்துட்டு வர வேண்டிய தேவைகள் ஏற்படுது. அதனால இந்த பௌதிகத்தன்மையுமே இந்த ரசாயனத்தன்மையுமே சரியில்லை, சமநிலையில் இல்லாதப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு உரங்கள் கொடுத்தாலுமே பயிருக்கு முழுமையா போய் சேராதனால நமக்கு பயிர் நோய் பாதிப்பாகுது. பிளஸ் கிடைக்கக்கூடிய ப்ரொடக்ஷனுமே ரொம்ப குறையுது. அதாவது அதிகப்படியான செலவு, குறைந்த லாபம்
அப்படிங்கிற நிலைக்கு வந்து விவசாயி தள்ளப்படுறாரு. அப்போ இந்த பௌதிக தன்மையில இந்த அம்மவேறு ஜல்லிவேறு நல்லா இருக்கணும், பிளஸ் இங்க இருக்கக்கூடிய பிஹெச் இசி ஓசி இதெல்லாம் நல்ல நிலையில் இருக்கணும். அப்படின்னா இங்க என்ன இருக்கணும்னா இந்த உயிரியல் தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இந்த உயிரியல் தன்மை இருக்கும்போது இந்த இரண்டு தன்மைகளும் எப்படி சரியாகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மண்ணில் வந்து அதிகப்படியான துளைகள் வந்து அங்க ஏற்படும். அப்படி துளைகள் ஏற்படும் போது பாத்தீங்கன்னா சாயலுக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ள போயிட்டு கார்பன் டை ஆக்சைடை கன்வெர்ட் ஆகி மேல போகும். அப்படி இந்த மாதிரி நல்ல காத்தோட்டம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜல்லி வேர்களுங்கிறது வந்து அதிகப்படியா செடியில உருவாகும். அப்படி இந்த அதிகமான ஜல்லிவேர்கள் உருவாகும் போதுதான் நாம கொடுக்கக்கூடிய உரங்களை முழுமையா அந்த செடி தேவையான அளவு எடுத்துக்க முடியும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் மற்றும் மண்புழுகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிஹெச் அந்த கார அமில நிலைங்கிறது சமநிலையில் இருக்கும். அடுத்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஈசி, இதுவுமே வந்து இந்த உயிரியல் தன்மை இருக்கும்போது அதுவுமே சமநிலையில் இருக்கும். ஆர்கானிக் கார்பன், இந்த அங்கக கரிமம் வந்து நம்ம எவ்வளவு உரங்கள் வந்து கழிவுப் பொருட்களா நம்ம கொடுக்குறோம், அதாவது மாட்டு சாணம், தட்டப்புங்கு, சனப்பு இதெல்லாம் போட்டு நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்தாலுமே வந்து அது சத்துக்களா மாறி அந்த சத்துக்கள் இருந்து அடுத்த ஒரு இதா மாறுற நிலை தான் ஆர்கானிக் கார்பன். இந்த ஆர்கானிக் கார்பனை வந்து உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிரியல் தன்மை. அப்போ இந்த உயிரியல் தன்மை வந்து மண்ணில் இல்லாதப்போ நம்ம எவ்வளவு உரங்கள் கொடுத்தாலுமே எவ்வளவு தண்ணீர் கொடுத்தாலுமே அந்த செடிக்கு முழுமையா போய் சேரதில்லை. இன்னைக்கு நிலையில வந்து விவசாயிகள் வந்து இதை மட்டுமே நம்ம நம்பி விவசாயம் பண்ணா நம்முடைய பயிர்கள் வந்து நோய் தாக்குதலோட வருது, பிளஸ் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து செடிக்கு நமக்கு விவசாயிக்கு கொடுக்கறது இல்லை. அப்போ விவசாயிகள் என்ன பண்ணோம்னா இது எவ்வளவு வேணா எப்ப வேணா கொடுக்க முடியற நிலையை தாண்டி இந்த ரசாயன தன்மையுமே இந்த பௌதிக தன்மையுமே சரிப்படுத்தி விவசாயம் பண்ணும்போது ஒரு முழுமையான லாபம் எடுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு தன்மைகள் சரியாகணும்னா இந்த உயிரியல் தன்மைங்கிறது வந்து மண்ணில் இருக்கணும். எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த உயிரியல் தன்மைங்கிறது மண்ணில் இருக்கணும். இப்போ இந்த உயிரியல் தன்மை வந்து நம்ம டாக்டர் சாயல் கொடுக்கும்போது எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உயிரியல் தன்மை பெருகி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 to 30 நாளுக்குள்ள புதுசா மண்புழு ஸ்டார்ட் ஆகும். பிளஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொடுத்த ஒரு 2 நாள் to ஒரு 5 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மண் வந்து நல்லா மண்மனம் அடிக்கும். அப்போ மண்புழுக்களும் உருவாகும், பிளஸ் இந்த நுண்ணுயிரிகளும் வந்து மண்ணில் உருவாகும் போது பாத்தீங்கன்னா இங்க நல்ல காற்றோட்டம் நடக்கும்போது அதிகமான ஜல்லிவேர்கள் உருவாகும். பிஹெச் இசி ஓசி அதனுடைய நிலையில வந்து செயல்படும். அப்படி செயல்படும் போது மட்டும்தான் ஒரு விவசாயிக்கு நோய் இல்லாத பயிரா இரட்டிப்பு மகசூல் கொடுக்கக்கூடிய பயிரா அந்த பயிர் இருக்கும். நன்றி.